Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது கோல்டன் பிரவுன் ஐ மேக்கப் டியூட்டோரியல் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் நிக்ஸ் டோட்டல் கண்ட்ரோல் ப்ரைமர் எடுத்துருக்கிறேன். இது என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் வந்து LA ப்ரோக்கல் HD ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எலிமினேட்டிங் லுக் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பப்படி. அண்ட் இதை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபேஸில் அது நல்லா அப்சர்வ் ஆகும் அண்ட் ஈவன் டோன் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலர் பார்த்தீங்கன்னா நான் மெப்ளின்குள்ளே கன்சீலர் 2 யூஸ் பண்ணுறேன். என்னென்னா மீடியம் அண்ட் அதுக்கப்புறம் கேரமல். ஸோ கேரமல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேட் மீடியம் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக பண்ணுறதுக்காக ரெண்டும் மிக்ஸாக நான் என்ன பண்ணிக்கிறேன். அது அண்டர் ஐ, அப்புறம் நோஸ், அப்புறம் சின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலைன், இந்த ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டர் பண்ணுறதுக்காக மேக்கப் ரிவாலுவேஷன் க்ரீம் கான்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஏதாவது உங்ககிட்ட டார்க் கான்டோரிங் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீம் கான்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் ப்ளஷ் பண்ண போகிறேன். ப்ளஷ் பார்த்திங்கன்னா மேக்கப் ரிவாலுவேஷன் இந்த பேலட்லேருந்து நான் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை உங்ககிட்ட வேறு எதாவது ப்ளஷ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ரிவாலுவேஷன் இந்த பேலட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சின் ஏரியாவில், அப்புறம் நோஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட், இந்த ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து அப்புறம் பவுடரால் செட்டிங் பண்ணணும். ஸோ அதனால நான் மேக்கப் ரிவாலுவேஷன் பனானா பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரைமர் வந்து நான் கண்ணுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது நிக்ஸ் ப்ராடக்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ரைமர், அதாவது நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண முன்னாடி நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக சேம் பனானா பவுடர் எடுத்து அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஸ்டிக்கர் வந்து சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிற இந்த பேலட்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஷேட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஷேட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு லைட் ஷேட் எடுத்து ட்ரான்ஸ்லேஷன் ஷேடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஏதாவது பிளெண்டிங் ப்ரெஷ்ஷால் நல்லா அது பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஹார்ஷ் லைன் தெரியாது அண்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களோட க்ரீஸ் ஏரியா லைன் வந்து அழகாக அது தெரியும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு லைட் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ஷேடாக கொடுக்குறோம். உங்கள்கிட்ட இருக்கிற பேலட்டே லைட் ஷேட் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெப்ளின் இந்த பேலட் எடுத்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஒரு பேலட்னாலும் ஓகே, ப்ரௌன் ஷேட் இருந்தால் அதை நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஐயோட கார்னரில் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நான் அப்ளை பண்ணுற மாதிரி நல்ல ப்ரஷ்ஷில் எடுத்து அதை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக் வரும். ஐஸோட அந்த உங்களோட அந்த க்ரீஸ் ஏரியா, அப்புறம் அந்த கார்னர் ஏரியா பார்க்குறதுக்கு நல்லா பாப் அவுட் ஆகி வரும். அண்ட் அதுக்கப்புறம் சேம் பேலட்லேயே வந்து ஒரு டார்க் சேம் பேலட்லேயே நான் வந்து ஒரு பிளாக் ஷேட் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட தனியாக பிளாக் ஷேட் இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், சேம் அதே கார்னரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்ஸோட இந்த பேலட் எடுத்து இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ஒரு கோல்டன் ஷேட் இருக்குது. ஸோ அந்த ஷேட் எடுத்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் பாதி அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நான் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் கூட இந்த மாதிரி ஐ மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ரிவால்யூஷன் இந்த பேலட் எடுத்து இதில் காமிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஷேட் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய இன்னர் கார்னர் ஏரியாவும் அதே மாதிரி ப்ரோபோன் ஏரியாவும் நான் நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின்குள்ளே ஜெல் லைனர் எடுத்து என்னோடய கார்னரில் நான் இந்த மாதிரி லாங்காக ஒரு விங் கொடுக்குறேன். ஸோ அது நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஐ மேக்கப்புக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வாட்டர் லைன் ஏரியாலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷால் என்ன பண்ணிக்கோங்க, கார்னரில் கொஞ்சமாக அதை பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போது உங்களுக்கு எக்ஸைட் அந்த ஒரு ஸ்மோக்கி ஐ ஃபீல் வந்து எஃபெக்ட் அதில் கொடுக்கும்.
ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஐயோட ஆஃப் ஏரியா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஐ மேக்கப் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எல்லைகால்குள்ளே பென்சில் லைனர் எடுத்து அதை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, வாட்டர் லைன் ஏரியா அண்ட் நம்மளோட ஐ கிளிடோட எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிக்கோங்க, நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹைப்பர் கர்ல் மெப்ளின்குள்ளே ஹைப்பர் கர்லர் எடுத்து நான் என்னோட லேஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். அண்ட் யுஆர் பாரிஸ்குள்ளே லேஷ் எடுத்து என்னோட ஐஸில் நான் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு லேஷ் வச்சா தான் இந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை நல்லா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரீடம் இந்த ஐப்ரோ கிட் எடுத்து என்னோடய ஐப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஒரு ஐப்ரோ பென்சில் இருந்தாலும் ஓகே, உங்களோட ஃபேவரட் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ நம்ம ஐ மேக்கப்லாம் முடிச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா போட்டிருந்த பவுடர் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், டஸ்ட் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஜா லைன் ஏரியாலையும் கொடுத்துருந்தேன். எல்லா இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவுடர் எடுத்து முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் லிப் லைனர் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் கிளேயருக்குள்ளே அதை எடுத்துருக்கிறேன். இதை எடுத்து என்னோடய லிப்பில் வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம லிப்பு கொஞ்சம் தனியாக காட்டும். அதுக்கப்புறம் மெப்ளின் யுவர் கலர் சென்ஷன் சாக்கோலிக் இந்த ஷேட் எடுத்து என்னோடய லிப்பில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் ஷேடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஐஸ் நல்லா போல்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாடல் லுக் இருக்கும். அதனால தான் இந்த லிப்ஸ்டிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மேக் ப்ரைம் எடுத்து என்னோடய ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃபைனல் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இது மாதிரியான ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.